உமையே, அம்மை காமாட்சி உமையே. நமஸ்காரம். காமாட்சி சங்கரா சேனல் சார்பாக போன எபிசோடில் மனுஷர்கள்லாம் நேரடியாக பிரம்மாவை போய் சந்திக்கக்கூடிய ஒரு காலம் இருந்தது. அந்த காலத்தில் மனுஷர்கள்லாம் பிரம்மா கிட்ட போய் ஏதான ஒரு உபதேசம் பண்ணுங்கன்னு அவர்கிட்ட உபதேசம் கேட்டப்போ அவர் ஒரே ஒரு எழுத்தில் உபதேசம் பண்ணார். அதுக்கு மாதிரி தேவர்களும் அசுரர்களும் பிரம்மா கிட்ட போய் உபதேசம் கேட்க அவர் ஒரே ஒரு எழுத்தில் உபதேசம் பண்ணார். அது என்ன அப்படிங்கிறத பற்றி போன எபிசோடில் பார்த்தோம். இப்போ இந்த எபிசோடில் இந்தியன் கல்ச்சர்னு வெளிநாட்டிலலாம் தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறார் இல்லையா, அந்த இந்தியன் கல்ச்சருடைய உயர்வு என்ன அப்படிங்கிறத பற்றி மகாபெரிவா விஷ்ணு புராணத்துலேருந்து ஒரு அற்புதமான கதையை சொல்லிருக்கா. அதை நம்ம எல்லாரும் அவசியம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அத்தோட ஒரு குருவே சிஷ்யனானார், சிஷ்யனே குருவானார். அது எப்படி அப்படிங்கிற ஒரு விசித்திரமான விஷயத்தையும் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நான் வழக்கமாக கேட்குற கேள்வியை கேட்குறேன். சீதையினுடைய தகப்பனார் பெயர் என்ன? இதுதான் கேள்வி. இதுக்கான பதிலை எபிசோடு முடிவில் சொல்கிறேன். சரியாக இருக்கா பார்த்துங்கோ. இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். விதேக தேசத்தில் மிதிலையை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிஞ்சவர்களுக்கெல்லாம் அவள் சூரிய வம்சத்தினுடைய ஒரு பிரிவை சேர்ந்தவா. அவளுக்கெல்லாம் ஜனகர் அப்படிங்கிறது குலப்பெயர். ஜனகருங்கிறது குலப்பெயர். அந்த விதேக தேசத்தில் 2 ராஜ்யமாக பிரிஞ்சு அண்ணா தம்பிகள் 2 பேர் ஆட்சி புரிஞ்சுன்னு வந்தா. அதாவது பெரியப்பா புள்ள சித்தப்பா புள்ள. கேசித்துவ ஜனகர்னு ஒருத்தர் பேர், காண்டிக்க ஜனகருங்கிறது இன்னொருத்தர் பேர். இந்த 2 பேர் ஜனகர்களும் அவளுடைய ராஜ்யத்தை சிறப்பாக ஆட்சி பண்ணிட்டு வந்தா. கேசித்துவ ஜனகர்ன்றவர் பிரம்ம வித்யா சாஸ்திரத்தில் ஈடில்லாத நிபுணர், ரொம்ப கெட்டிக்காரவர். காண்டிக்க ஜனகருங்கிறவர் கர்ம காரியங்கள் இருக்கு இல்லையா, அந்த கர்ம வித்யா சாஸ்திரத்தில் நிபுணர் அவர். அதாவது ஞான மார்க்கம் கர்ம மார்க்கம்னு 2 இருக்குது இல்லையா. சுருக்கமாக சொன்னோன்னா அதில் ஒருத்தர் நிபுணர், இதில் ஒருத்தர் நிபுணர்னு சொல்லலாம். இப்படி 2 பேரும் நிபுணராக இருந்தாலும் அவன் ராஜ்யத்தை லௌகிக முறைப்படி எப்படி சிறப்பாக நடத்தணுமோ அப்படி ஆட்சி பண்ணிட்டு இருந்தாள். இப்படி கொஞ்சம் காலம் நடந்தது. காண்டிக்கிய ஜனகர் என்ன பண்ணார், அந்த கால சத்திரிய முறைப்படி சத்திரனுடைய குணம் என்னான்னு கேட்டால் ராஜ்யத்தை விஸ்தீர்ணம் பண்ணிகிட்டே போகணும். அதை எப்படி பண்ணோன்னா யுத்தத்து மூலியமாக தான் விஸ்தீர்ணம் பண்ணணும். அதனால தான் அந்த காலத்தில் ராஜாக்கள் மத்தியில் ஒற்றுமை இல்லாத இருந்தது. ஒருத்தர் மேலே ஒருத்தர் படை எடுக்கிறதே அந்த காலத்தில் வேலையாக இருந்தது அவளுக்கு. அதே மாதிரி காண்டிக்கர் என்ன பண்ணார், தன்னுடைய ராஜ்யத்தை விஸ்தீர்ணம் பண்ணணும்னு அவருக்கு ஆசை. சத்திரிய முறைப்படி யுத்தம் பண்ணி தான் ஜெயிக்கணும். அதனால் அவர் சத்திரிய முறைப்படி தன் ராஜ்யத்தை விஸ்தீர்ணம் பண்ணுறதுக்கு தன் சகோதரரான கேசித்துவர் மேலேயே படையெடுத்துட்டார். கேசித்துவ ஜனகர் மேலே இவர் படையெடுத்து போய் அந்த ராஜ்யத்தை அபகரிக்கணும்னு பார்த்தார். கேசித்துவர் பிரம்ம வித்யா சாஸ்திரத்தில் நிபுணராக இருந்தால் கூட லௌகிக விஷயங்களில் ரொம்ப கெட்டிக்கார். அதனால் அவர் என்ன பண்ணார், தன்னை எதிர்த்து படையெடுத்து வந்த காண்டிக்கரை கடுமையாக எதிர்த்து போரிட்டு அவரை அடித்தே வரைச்சிட்டார். அவர் தப்பிச்சோம் பழிச்சோன்னு உயிருக்கு பயந்துன்னு காட்டுக்குள்ளே போயிட்டார். காட்டுக்குள்ளே கொஞ்சம் சொல்ப அமைச்சர்கள், பண்டிதர்கள், புரோகிதர்கள் இவர்களோட காட்டுக்குள்ளே போய் சேர்ந்துட்டார். காட்டுக்குள்ளே அவர் பதுங்கி இருந்துட்டு அங்கே அவர் கர்ம மார்க்கம் சாரணமாக அவர் யஜ்ஞாதி கர்மாக்களை பண்ணிகிட்டே இருந்தார். அவருக்கு அதில் தானே ஈடுபாடு உண்டு, அதில் தானே நிபுணர் அவர். அதனால் யஜ்ய கர்மாக்களை காட்டுக்குள்ளேயே பண்ணிருந்தார். இங்கே கேசித்துவர் அந்த ராஜ்யமும் இவரோடு சேர்ந்துட்டதுனால பெரிய ராஜ்யம் ஆயிடுச்சு. அந்த பெரிய ராஜ்யத்தை சிறப்பாக அவர் ஆட்சி பண்ணணும். அதுக்காக வேண்டிய ஏற்பாடுகள்லாம் பண்ணிவிட்டு சிறப்பாக ஆட்சி பண்ணிட்டு வந்தார். 2 ராஜ்யம் ஒன்றா சேர்ந்துடுது. இப்போது இவர் ஒரே தலைமையில் வந்துடுச்சு. அப்போ ஒரு பிரம்மாண்டமான யஜ்யம் பண்ணுறார். அப்படி யஜ்யம் பண்ணிகிட்டே வரும்போது திடீர்னு என்ன ஆகுது, அதுக்கு ஒரு தடங்கல் வருது. ஒரு நாள் யஜ்யத்துக்கு க்ஷீரம் கொடுத்துட்டு இந்த பசுவை ஒரு புலி அடித்து போட்டு அந்த பசு மரணம் அடைஞ்சு வருது. யஜ்யம் தடைப்பட்டு போகிறது. இப்படி யஜ்யம் நடக்கும்போது யஜ்ய பசு மரணம் அடைஞ்சால் அது பெரிய பாபத்தில் கொண்டு விடும். யஜ்யத்தை பூர்த்தி பண்ணாமல் அபூர்த்தியாக இருந்தால் அது பெரிய பாபம். யஜ்யம் பூர்ணம் பண்ணால் அதுக்கான புண்ணியம் உண்டு, அவளுக்கு பெரிய பலன் கிடைக்கும். இப்போ இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. யஜ்யத்தை பூர்த்தி பண்ணணும், இந்த பாபத்துக்கு பரிகாரம் பண்ணணும். அதுக்கு பரிகாரம் பண்ணிவிட்டு யஜ்யத்தை தொடர்ந்து பண்ணி பூர்த்தி பண்ணணும்.
இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்த்து அவருடைய சபையை கூட்டுறார், வித்வத் சபையை. பண்டிதர்கள்லாம் இருக்கார் அவர்கிட்ட. அந்த பண்டிதர்கள்லாம் கூப்பிட்டு வித்வத் சபையை நடத்துகிறார். இந்த பண்டிதர்கிட்ட அவர் சந்தேகம் கேட்குறார். நீங்கள் பிராச்சிதார்த்தம் சொல்லுங்க, இதுக்கு என்ன பிராச்சிதம், இது பரிகாரம் என்ன பண்ணாக்க நம்ம தொடர்ந்து யஜ்யத்தை பண்ணி பூர்த்தி பண்ண முடியும், இல்லைன்னா பெரிய பாவம் சேர்ந்துடும் சொல்லுங்கன்னு கேட்குறார். இப்போ இந்த பண்டிதர்லாம் யோஜனை பண்ணுறா, யாருக்குமே தெரியல. அவருக்கு என்ன பிராச்சிதம் பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாள். ஆனால் அந்த காலத்தில் இருந்தவர்களுக்கெல்லாம் ஒரு உயர்ந்த குணம் உண்டு. தனக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா ராஜா கிட்டே இருக்கும், ராஜா மானியம் கொடுக்குறார், எதானு சொல்லி தப்பிக்கணும் அப்படியெல்லாம் கிடையாது அவளுக்கு. அதனால் வெளிப்படையாக சொல்லிவிடுவாள். எல்லாருமே சொல்லிட்டோம், மகாராஜா இந்த விஷயம் எங்களுக்கு என்னன்னு தெரியாது, இதுக்கு பரிகாரம் என்னன்னு எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. இதுக்கு சுமேருன்னு ஒருத்தர் இருக்கார். அந்த சுமேர்கிட்ட போனால் அவர் ஒரு வேளை அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம், அதனால் நீங்கள் போய் சுமேரை பாருங்கன்னு. உடனே ராஜா சேவகன் அனுப்பிச்சு சுமேரை கூட்டுவாங்கன்னு சொல்ல. ஏன்னா தனக்கு தெரியாத நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா தானே தான் போய் கேட்டு தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு உயர்ந்த பண்பாடு இருந்தது அரசனாக இருந்தாலும். அதனால் ரதத்தை எடுத்துட்டு ராஜா நேராக சுமேர் இருக்கிற இடத்துக்கு போனார். அவர் ஒரு குடிசையில் இருக்கார். ராஜாவை பார்த்த உடனே பரபரப்பாக ஓடி வாங்கன்னு உட்கார வச்சு அவருக்கு உபச்சாரம்லாம் பண்ணுறார். என்ன விஷயம், ஏன் என்னை தேடி வந்தேள், என்ன சமாச்சாரம்னு கேட்குறார். இப்போ ராஜா சொல்கிறார் நடந்ததை. யஜ்ஞா பண்ணிருக்கேன் பிரம்மாண்டமாக, அந்த யஜ்ய பசு மரணம் பண்ணி கொடுத்து அதுக்கு பரிகாரம் யாருக்குமே தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு பரிகாரத்தை சொல்லி அது முடிகிறதுக்கு நீங்கள் உதவி பண்ணணும்னு கேட்குறார். இப்போ சுமேர் என்ன சொல்கிறார், இல்லை மகாராஜா எனக்கும் தெரியாது, அது எப்படி பண்ணுறது பரிகாரம் என்னன்னு தெரியாது, நீங்கள் பார்கவர்னு ஒருத்தர் இருக்கார், பார்கவருக்கு ஒரு வேலை தெரிஞ்சிருக்கலாம், அவரை கேட்டு பாருங்கங்கிறார். உடனே ராஜா என்ன பண்ணுறார், தேர் எடுத்துட்டு அந்த பார்கரை தேடி போகிறார். பார்கரம் ஒரு குடிசையில் இருக்கார். அவர்கிட்ட போய் என்ன உடனே அவர் ராஜாவை பார்த்து பரபரப்பாக ஓடி உட்கார வச்சு உபச்சாரம்லாம் பண்ணுறார். ஏன் என்ன தேடின்னு வந்தேன், நீங்கள் சொன்னால் நானே வந்திருப்பேனே, என்ன வேணும் உங்களுக்குன்னு கேட்குறேன். இந்த மாதிரி நடந்த விஷயத்த சொல்கிறார். யஜ்யம் இப்போ அபூர்த்தியாக நிற்கிறது, பசு மரணம் அடைஞ்சு கொடுத்து அதை பூர்த்தி பண்ணணும், அதுக்கு பரிகாரம் பண்ணணும், இந்த பரிகாரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு சொல்கிறா. எந்த பண்டிதருக்கும் தெரியல எனக்கு சபையில், அதனால் நீங்கள் பரிகாரத்தை சொன்னால் அதை முடிச்சுடுவேன் நான் கேட்ட உடனே பார்கவர் என்ன பண்ணுறார், மகாராஜா எனக்கும் தெரியாது, கசருன்னு ஒருத்தர் இருக்கார், அந்த கசருக்கிட்ட போனீங்கன்னா ஒரு வேளை கசருக்கு தெரிஞ்சிருக்கலாங்கிறார். பார்க்குறார் சலிப்படையில் ரதத்தை எடுத்துனா திருப்பி கசருவை தேடின்னு போனார். கசருவும் ஒரு இடத்துல குடிசையில் இருக்கார். இவரை பார்த்து ஓடி வரவே இருக்கிறார். ராஜா கிட்ட என்ன விஷயம் ஏதுன்னு கேட்குறார். அவர் மற்ற சமாச்சாரத்தையும் சொல்லிவிட்டு, அதனால் நீங்கள் பரிகாரம் சொல்லணும், யஜ்யத்தை பூர்த்தி பண்ணி ஆகணும்னா, அபூர்த்தியாக நிற்கிறது அது பெரிய பாவம், எனக்கு யஜ்யம் முடிஞ்சு அந்த பலன் ஏற்படணும் சொல்லுங்கன்னு கேட்ட உடனே கசர் என்ன சொல்கிறார், சுமேருக்கும் தெரியல, பார்கவருக்கும் தெரியல, எனக்கும் தெரியல, இப்படி நான் பெரியவான்னு நீங்கள் நினச்சின்னு வந்திருக்கேன், எங்கள் யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் ஒருத்தருக்கு தெரியும், அவர் இதில் விற்பனர் அப்படின்னு சொன்னோடனே யார் சொல்லுங்க, யாராக இருந்தாலும் சரி நான் போய் அவர்கிட்டேருந்து அதை கேட்டு தெரிஞ்சுட்டு இந்த யஜ்யாவை பூர்த்தி பண்ணி விடுறேங்கிறார். அவர் யாருன்னு யாரை சொல்கிறார், அவர் யார் அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்ப்போம். இப்போ நான் ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கான பதிலை சொல்கிறேன். சீதையனுடைய அப்பா பேர் சீரத்வஜ ஜனகர் அப்படின்னு பேர். ஜனகருங்கிறது குலப்பெயர். இப்போ இந்த வாரம் காஞ்சிபுரம் காமாட்சி கோயிலில் நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்ச்சிகளை பார்ப்போம். 31 வெள்ளிக்கிழமை தங்கரதம், 4 செவ்வாய்க்கிழமை பூர்ணிமா பூஜை தங்கரதம். அடுத்த வாரம் வேறு சில முக்கிய நிகழ்ச்சிகளோடு சந்திப்போம். மகாபரிவா பாதாரவிந்தங்களே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஜெய ஜெய காமாட்சி. Jaya Jaya Shankara